நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் மொபைலுக்கான ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அதிகமாக கூகுளோட க்ரோம் ப்ரௌசராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் அலோ அண்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை மட்டும்தான் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஸோ அலோ கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து எந்த ஒரு ஆர்டிக்கலும் லான்ச் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ அந்த வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வெப்பேஜ். அடிக்கடி நம்ம போய்ட்டு அதை போய் விசிட் பண்ண முடியாது, எப்போ ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அலோ கொடுத்துக்கலாம். இல்லைல்ல, இந்த வெப்சைட்டில் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷனை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் அடிக்கடி வந்து இந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆமாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த மெசேஜ் சென்டரில் வரவே வராது. அந்த செட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தேவையா தேவையில்லையாங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஆன் பண்ணி வைக்கலாம், நீங்கள் தான் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக ஒரு கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதை டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு ஆர்டிக்கலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி ஆர்டிக்கலை நான் ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் ஒரு மெசேஜ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? எல்லாருடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லேயே அப்படி வருமானு தெரியல. சப்போஸ் நீங்கள் அந்த செட்டிங்கை தெரியாதனமாக நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை டிஃபால்ட்டாக அது எனேபிளாக இருந்தாலோ சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். அதாவது இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணுமா, அலோவ் கொடுக்குறீங்களா இல்லை பிளாக் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆத்தரைஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அலோவ் கொடுக்கலாம் இல்லைனா பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், இதில் செட்டிங்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஐகான் பேட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, அதில் எனேபிள் இருக்குது. அது பக்கத்தில் இன் ஆப் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன்னா இல்லை டிஃபால்ட்டாக இப்படி வருமா அப்படிங்கிறது தெரியல. சைட்ஸ் கேன் ஆஸ்க் டு சென்ட் நோட்டிஃபிகேஷன். நான் சொன்னல முன்னாடி ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் ஒரு மெசேஜ் வரும் சின்ன பாக்ஸில். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கலாம். அலோவ் கொடுக்கணும்னா அலோவ் கொடுக்கலாம், இல்லை பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த செட்டிங் தாங்க இது. இதை ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேணாமான்னு. சப்போஸ் நீங்கள் இது எனேபிள் பண்ணிங்கன்னா என்ன சம்பவம்லாம் இதுக்கு கீழே நடக்குது பாருங்கள். வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி அதில் பார்க்கும்போது நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த பிளாக் பண்ண சைட்டு தான் இது. சரிங்க, பாருங்கள், பிளாக்ட் 8 சைட், கிட்டத்தட்ட 8 சைட் வந்து நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பாருங்கள். சரிங்க, இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்ஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ராம்ப்ட்ஸ் ஃப்ரம் இன்டரப்டிங் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஸ் குவேட்டர் மெசேஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து நிறைய தடவை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, நோட்டிஃபிகேஷனை அனுமதி கொடுக்காம அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது என்ன ஆகுன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கான உண்டான செட்டிங் தான் இந்த இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை எனக்கு நோட்டிஃபிகேஷனே வேணான்னா நீங்கள் ஜஸ்ட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா எந்த தலைவலியும் இருக்காது. இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் பெரிய சட்டச்சிக்கல். இப்போ சாம நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா மொத்தமே பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி நிறைய வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணீங்களோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் பாருங்கள், பிளாக் அலோ இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டலாக இந்த லிஸ்ட்டில் பிளாக் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாக் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நோட்டிஃபிகேஷனே வேணாம்னா நீங்கள் டாப்பில் ரைட்டில் ஒரு டாகல் இருக்குது, இது ஆனில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இதான் இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த நோட்டிஃபிகேஷன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத
கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.